வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து டேபிள் ரோஜா செடி வந்து நாங்கள் வீட்லேயே எப்படி வளர்த்து வச்சுருக்குறோன்னு காட்ட போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த செடி வந்து நாங்கள் இந்த டப்புலேயும் வச்சுருக்குறோம். இது வந்து வாஸ்து செடிங்க. இது மகாலட்சுமி கடாச்சம் இதுலேயும் இருக்குது. பாருங்களேன், ஒவ்வொரு ரோஜாவும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நிறைய மொட்டுக்கள் தந்துருக்குது. இது வந்து பாருங்கள், இது வந்து நாங்கள் ஒரு செடி தான் கொண்டுட்டு வந்து வச்சோம். ஒரு இந்த அளவுக்கு தான் நாங்கள் வச்சோம். இதுக்கு வந்து பெரிய இதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. பூச்சி மருந்தோ அதோ இதோ எதுவுமே தேவையில்லை. வெறும் தண்ணி ஊற்றினாவே போதுங்க. ஆனால் வைக்கும்போதே நம்ம வந்து காது போட்டு வைக்கணும். நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, கோகோ பிட்டு போட்டு நம்ம வந்து இதை வச்சிட்டோம்னாவே இந்த மண் வந்து நல்லா பொதுன்னு இருக்கணும். நல்லா அது இருந்தாவே போதும். இதுக்கு வந்து ஜாஸ்தியாக எந்த ஒரு எருவோ அதோ இதோ எதுவுமே தேவையில்லை. பார்த்திங்களா, இது ஃபுல்லாமே பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய வருது. இது மட்டுமே 12 மாதமும் இது வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்து கொழுங்குதுன்னு. இதில் வந்து பாருங்கள், நாங்கள் வந்து 2 மிக்ஸாக வச்சுருக்குறோம். இது ஒரு ரோஸ், இது ஒரு பிங்க் கலராக இருக்குது. பாருங்கள், இதில் வந்து மிக்சிங்காக இருக்குது. இது வந்து டார்க் பிங்காக இருக்குது. பாருங்கள், ரோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த செடி வந்து நம்ம வந்து ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கலாம், வீட்லேயும் வச்சுக்கலாம், கிச்சனில் கூட வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் 10 மணி சுமாருக்கு இது வந்து நல்லா இதெல்லாம் வெடிச்சிருங்க. இது வந்து சூரியன் சன் பட்டாவே இது வந்து நல்லா வெடிச்சிரும். அதுக்கப்புறம் இது ஒரு 2:30 மணி 3 மணி வரைக்கும் இது இருக்குங்க. அதுக்கப்புறம் இது சுருங்கிடும் அப்படியே. அப்புறம் மக்கிய நாளைக்கு இது எல்லாமே மறுபடியும் இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வீட்லேயும் வளர்த்துக்கலாம், ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கலாம், நம்ம எங்கே வேணாலும் இதை வச்சுக்கலாங்க. ஆனால் ட்ரைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது வந்து பாருங்கள், வானத்தில் எப்படி நட்சத்திரங்க பூத்துருக்குமே அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஏன்னா நாங்கள் சத்து மேலே இருந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால இந்த நாங்கள் இருக்கிற இடத்துல ஏரோப்ளேன் வந்து ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. நாங்கள் என்ன ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. பாருங்கள், வண்டியெல்லாம் போவோம். நாங்கள் வந்து சத்து மேலே தான் இருக்கிறோம். பாருங்கள், இது மட்டும் இல்லை, இன்னும் பாருங்களேன், இந்த தயிர் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாமே நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், இது ஒவ்வொரு இணுக்கு வச்சாவே போதுங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன், ஏரோப்ளேன் வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா பிளேன் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து 2 கலருன்னு சொன்னேன் இல்லையா, இதுலேயும் மிக்சிங்காக வச்சுருக்குறோம். பாருங்கள், இது பிங்க் கலரு. இது பாருங்கள், ஐஸ்கிரீம் டப்பாவில் வச்சுருக்குறோம். இது தயிர் டப்பாவில் வச்சுருக்குறோம். இது வந்து போட்டில் வச்சுருக்குறோம், சின்ன கமலாவில் வச்சுருக்குறோம். இது எல்லாமே நாங்கள் வந்து சின்ன சின்ன செடிங்களாக இருந்தாலுங்க நம்ம வந்து சின்ன ஐட்டத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறணும். பார்த்திங்களா, எவ்வளோ இது நட்சத்திரங்க மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது டெய்லி பூக்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது பார்க்க 2 நேரமும் நாங்கள் வந்து டெய்லி இதை வந்து நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இந்த போட்டிலையும் வச்சுருக்குறோம். பாருங்கள், டேபிள் ரோஜாங்கிறது நீங்கள் ஒரு இணுக்கு வச்சிங்கன்னாவே போதும், அதுவாக நிறைய ஆகிடும். இன்னும் 4 தொட்டியில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிடலாம். பாருங்கள், இதெல்லாமே மொட்டுக்கள் இருக்குது நிறையாவே. இது வந்து 12 மாதமும் பூக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து இந்த ரோஸ் கூட அது தருணத்துக்கு தான் பூக்கும். ஆனால் இந்த பூ வந்து நம்ம வச்ச நாள்லேருந்தே அது வந்து ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் அது சிறுசாக இவ்வளோ வச்சிங்கன்னா போதும். அப்படியே மூணாம் நேரத்தை இந்த மொக்கோடு வச்சிங்கன்னாவே அப்படியே வெடிச்சிடும். பாருங்கள், இந்த பாட்டில் வந்து இதெல்லாமே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதில் எல்லாம் இது ஓட்டை போட்டு பாருங்கள், இந்த பாட்டிலில் பாருங்கள் எப்படி வச்சுருக்குறாங்க. இதுலேயும் பாட்டிலையும் பூ பூத்துருக்கு பாருங்களேன். இதெல்லாமே மொக்கு இருக்குது, இதெல்லாமே வெடிக்க போகுது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லா தொட்டிலையும் நம்ம வந்து இது போட்டு வச்சோம்னாக்கா இது வந்து லட்சுமி கடாச்சம் மாதிரி. இது வந்து டெய்லி நம்ம பார்க்குறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இதனால் வந்து நம்மளுக்கு இது என்ன பெனிஃபிட்டுன்னா, இது நம்ம டெய்லி பார்க்குறதுனாலே நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சாந்தியாக இருக்கும், சாந்தி கொடுக்கும். நம்ம எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் இந்த பூங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். பார்த்திங்களா, இது எல்லாமே டெய்லி வெடிக்கும். பார்த்துக்கோங்க, டெய்லி பூக்கும். இது டெய்லி பூக்கிற பூவே இந்த டேபிள் ரோஜா தான்.
ஆனால் இந்த டேபிள் ரோஸ்க்கு வந்து தண்ணி மட்டும் டெய்லி ஊற்றணுங்க. மழை காலங்களில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ஆனால் வெயில் காலங்களில் 2 டைமும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஆகணும். நீங்கள் கிளாஸில் போட்டு வச்சிங்கன்னா கூட நீங்கள் அது ஒரு 3 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வேரில் தண்ணியிலேயே இருந்ததுன்னா வேர் அழுகிடும். அதனால் வந்து நீங்கள் ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சிங்கன்னா கூட இந்த செடி வந்து நல்லா பூ பூத்துரும், நல்லா நிறைய பூ பூக்கும். நம்ம அதுக்கப்புறம் பெரிய தொட்டியில் எடுத்து நீங்கள் வச்சுக்கிடலாம். ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா கிடைச்சாவே போதுங்க, அதில் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். ஆனால் சீக்கிரமாக பூ தர்றது இந்த டேபிள் ரோஸ் தாங்க. ஆனால் இது வந்து ஒரு குட் லக் செடி ஆக மொத்தம் பார்க்க போனால். ஆனால் நீங்கள் வச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நம்மளுக்கு என்னெல்லாம் லக்கு இதில் கிடைக்குதுன்ட்டு. ஆனால் இந்த டேபிள் ரோஸ்லேயே வந்துட்டுங்க நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. எல்லோ கலர் இருக்குது, ரெட்டு கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கலர் நீங்கள் சாய்ஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை வந்து மொத்தத்தில் டேபிள் ரோஸு வச்சுருக்கணும் வீட்டில். நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வந்து வச்சுக்கிடலாம் வீட்லேயே. இந்த செடி வந்துங்க எவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது இது வந்து உங்களுக்கு வந்து தலையில் முடி கொட்டுச்சுனாக்கா இந்த செடி, இந்த பூ இதெல்லாமே நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை அரைச்சி நீங்கள் தலையில் பூசுனீங்கன்னா, முடியில் ஹேரில் பூசுனீங்கன்னாக்கா ரொம்ப ஜாஸ்தியாக முடி வளருங்க. முடி வந்து நீங்கள் லிபான்ஸ் எல்லாம் தடவவே வேண்டியதில்லை. இதுவே வந்து ஒரு கண்டிஷ்னர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு முகத்துக்கும் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம வந்து முகத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பருக்கள் எல்லாம் மறைஞ்சி போயிடுங்க, காணாமல் போயிடும். இதில் வந்து முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சிடுங்க. இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஹேருக்கு பூசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு ஹெர்பல் ஷாம்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிடலாம். இந்த டேபிள் ரோஜா செடியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து தெரியாது. இது என்ன பூன்னா பூ மட்டும்தானே பூக்குது அப்படின்னு அப்படி தான் நினைப்பாங்க. இது நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட சருமம் முழுக்கும் நம்ம வந்து இது வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். முகத்தில் இருக்கிற டார்க்னஸ்ஸு, முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சிடுங்க. இது அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான செடிங்க இது. இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் ஹஸ்பண்டு தான். வாங்கலாம் நீங்களும் சொல்லுங்கள். வணக்கம். இந்த ரோஸு நான் வைக்கும்போது சின்னதாக ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒவ்வொரு இன்ச்சு கட் பண்ணி அது அதில் வச்சோம். அது நல்லா ஃபுல்லாக க்ரோத் ஆகிடுச்சு. நிறைய க்ரோத் ஆனதுனால இது நிறைய எவ்வளோ பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் இது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் கட் பண்ணி இதிலெல்லாம் சைட்லலாம் பாருங்கள் ஒவ்வொன்றா ஓட்டை போட்டு மண்ணை உள்ளுக்கு ரொப்பி அந்த ஓட்டைக்குள்ளுக்கு அப்படி அப்படியே உள்ளுக்கு சொருவி வச்சுருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக அப்படியே எல்லாம் க்ரோத் ஆகிடுச்சிங்க. ஏங்க இதில் வந்து கோகோபிட் மட்டும் தானே போட்டோம்? கோகோபிட்டு கொஞ்சம் மண் ரெண்டும் கலந்து போட்டோம். ரெண்டும் 50-50. இதெல்லாம் வந்துங்க நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த செடி வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அது மாதிரி நீங்களும் எல்லாம் அவங்க வீட்டில் வந்து செடி வைக்கிறதுக்கு பெண்களுக்கெல்லாம் ஜென்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். வீட்லேயே டேபிள் ரோஸை நல்லா வளர்த்துக்காங்க. டேபிள் ரோஜா வந்து ரொம்ப ஆயுர்வேதிக்கான ஒரு செடிங்க. இது வந்து சாதாரணமாக ஒரு வகையை பார்க்க போனால் ஒரு குட் லக் செடின்னு கூட நம்ம இவர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இவர் டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போவாதுக்கு முன்னே புறப்பட்டுக்கிட்டு வந்துட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் ஆஃபீஸ்க்கே கிளம்புவார். நீங்கள் இந்த செடி போல் நீங்களும் அந்த மாதிரி சின்னதாக எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல நம்ம வாங்கணும்லாம் ஒன்றும் இல்லை, நர்சரிலாம் போய் வாங்க வேண்டியதில்லை. எங்கேயோ இருக்கிற இடத்துல கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்தாந்து வச்சோம் அப்படின்னாவே அதை நம்ம வீட்டில் நிறைய அழகாக வச்சிடலாம். இதில் கலர்ஸ் நிறைய கலரில் இதில் நிறைய வெரைட்டிங்க இருக்குது. ஆனால் இதில் ரெண்டு எங்ககிட்டே 2 விதமான வெரைட்டி இருக்குது. இது கொஞ்சம் பிங்க் ரோஸ் இருக்குங்க, இது கொஞ்சம் டார்க் நல்லா இதாக இருக்கும். ஆனால் இதுலேயே வந்துட்டு எல்லோ ரோஸும் இருக்குது, எல்லோ இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. எல்லாமே எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதேமாரியே அவங்கவுங்க வீட்டில் நிறையா யூஸ் பண்ணுங்கள், அவங்கவுங்க வச்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. அப்போ என்னோடய முகம் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் ரொம்ப ரொம்ப எவ்வளோ அடிபட்டு இருந்துச்சு தெரியுங்களா? இந்த கண்ணமெல்லாம் அப்படியே அந்த பூந்தரையில் 2 பக்கம் வண்டி வந்துருச்சு. அந்தளவுக்கு எனக்கு அடிபட்டு இருந்துச்சுங்க. ஒரு புடவு ஃபுல்லாக ரத்தம் நிலஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆனால் அவ்வளோ அடிபட்டு இருந்து இந்த பேஸ் என்னோட பழைய போட்டோவில் வந்து என்னோட முகத்தில் எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து பைக்கில் போய்கிட்டு இருந்தோம். முன்னாடி ஒரு சைக்கிளில் ஒரு குழந்தை வந்துருச்சு, பையன்.
அதனால் எனக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக பாருங்களேன், வந்து நான் போட்ட வீடியோவில் நீங்களே பாருங்களேன் தெரியும். இந்த என் ஃபேஸ் ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும், பிளாக்னஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ரத்தமெல்லாம் அப்படியே ஜமா ஆகிடுச்சு அப்படியே. அதனால் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப 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 கருப்பாகவே இருந்தது, பிளாக்னஸாகவே இருந்தது. நான் வந்து எத்தனையோ கிரீம்கள்லாம் நான் போட்டு பார்த்துட்டேன். 2000 3000 கிரீமெல்லாம் நான் போட்டு பார்த்துட்டேன், அலோவேரா ஜெல்லு தடவி பார்த்துட்டேன். எது பண்ணியும் எனக்கு வந்து இந்த ஃபேஸில் இந்த டார்க்னஸ் வந்து எனக்கு மறையவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கும்போது ஒரு ஆயா வந்துட்டு சொன்னாங்க, ஒரு அம்மா, வயசான அம்மா சொன்னாங்க, நான் வந்து என்ன பொண்ணு உனக்கு இந்த ஃபேஸெல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்கம்மா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்போ சொல்லும்போது அவங்க தான் சொன்னாங்க, இந்த காலத்து பொண்ணுங்களாம் தான் பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, எங்கள் காலத்துலலாம் வந்து எங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சுனாக்கா நாங்கள் இந்த டேபிள் ரோஜு செடி தான் வந்து நாங்கள் வந்து அது ரத்தம் வருமாமா, காலில் இருந்து அடிபட்டு ஒரு கல் இடிச்சிட்டாலும் தவறி விழுந்துட்டாலும் கை காலில் அடிபட்டுருச்சுனாலும் இந்த ரோஸ் செடி வந்து நல்லா கசக்கி நல்லா அதனோட சாறு வந்து அந்த ரத்தம் வர இடத்துல பிழிஞ்சு விடுவாங்களாமா. ரத்தம் அப்படியே டக்குன்னு நின்று போயிடுமா. ஒன்று இதுக்கு அந்த மாதிரி குணங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த கிணத்து பூண்டு தலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதையும் இந்த செடியும் அந்த செடியும் தான், ரெண்டும் தான் ரத்தம் வர இடத்துல நம்ம பிழிஞ்சு விட்டோம்னாக்கா ரத்தம் வந்து டக்குன்னு நின்று போயிடும். எங்கள் காலத்துலலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை அப்படின்னு அந்த ஆயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி, எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதில் போய் என்ன ஆக போகுது, ஃபேஸில் இருக்கிறது வந்து இது போய் எப்படி எடுக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வந்து சரி அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, சொன்னதுக்காவது நான் வந்து இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செடி இதெல்லாம் கட் பண்ணி நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பாலில் கலந்து தான் அந்த அம்மா போஸ்ட் சொன்னாங்க. பால்லையோ தயிர்லையோ கலந்து நீ போஸ்ட் பண்ணு நல்லாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி நான் வந்து இந்த செடி வந்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் நான் முகத்தில் வந்து நான் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், முதல்ல பார்த்த வீடியோஸில் வந்து வீடியோ போடும்போது என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுங்கிறது நீங்களே பார்க்கலாம். ஆனால் இந்த செடியில் தாங்க அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதனோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். நம்ம வந்து ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக முளைக்கும், முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக வரும், கருகருன்னு முடி இருக்கும். நல்லா இது வந்து நம்ம போட்டாவே நீங்கள் வந்து அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவீங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேபிள் ரோஜா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.